நாளை விடுவிக்கப்படுவார் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. முன்னதாக அபிநந்தன் நேற்று பாகிஸ்தானால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் நலமோடு இருப்பதாக பல்வேறு வீடியோக்கள் வெளியாகியிருந்தன. அவர் குறித்த தகவல்கள் தொடர்ச்சியாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடமிருந்து பாகிஸ்தானிடம் கேட்டு பெறப்பட்டிருந்த சூழ்நிலையில் இந்தியா தரப்பிலிருந்து பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தன. அபிநந்தனை பாதுகாப்பாகவும் உடனடியாகவும் விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது பாகிஸ்தான் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் பிரதமர் இம்ரான்கான் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதன்படி அபிநந்தன் நாளை விடுவிக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் சசிதரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சசிதரன், தற்போது இந்தியா தரப்பிலிருந்து விடுக்கப்பட்ட கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிரதமர் இம்ரான்கான், பாகிஸ்தான் பிரதமர், நாளை அபிநந்தன் விடுவிக்கப்படுவார் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு மூலமாக நாம் இந்த விவகாரம் முடிவிற்கு வந்ததாக புரிந்து கொள்ளலாமா? வணக்கம் காயத்ரி. தற்போது இந்த நல்ல செய்தி வெளியாகி இருக்கிறது. நாடே இந்த தகவலை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. அபிநந்தன் நேற்று காலை பாகிஸ்தானிடம் சிக்கியதாக மதியம் தகவல் வெளியானது. இந்திய அரசும் அதை நேற்று மதியம் ஒப்புக்கொண்டது. அது முதல் அவர் பாதுகாப்பாக திரும்ப வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் எழுந்தபடி இருந்தன. பாகிஸ்தானை பொறுத்தவரை இதற்கு முன்பு கடத்திய அவர்களிடம் சிக்கிய 2 வீரர்கள் ஒருவர் உயிரற்ற உடலாகத்தான் இந்தியாவுக்கு கிடைத்தார். அதுபோல் மேலும் 5 பேர் கார்கில் போரின் போது 5 பேர் சிக்கினர். அவர்களும் உயிரிழந்த உடலாகத்தான் திரும்பினர். நச்சிகேதா என்ற ஒருவரை மட்டும் 8 நாட்கள் துன்புறுத்திய பிறகு விடுவித்தனர். அந்த பழைய நினைவுகள் அதுபோல் இவருக்கும் எதுவும் ஆகிவிடக்கூடாது என எதிர்பார்த்த நிலையில் தற்போது அவர் விடுவிக்கப்படுவார் என நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் பிரதமர் இம்ரான் அறிவித்துள்ளார். இது பாகிஸ்தான் சர்வதேச நிர்பந்தங்களுக்கு பணிந்ததே இது காட்டுகிறது. வழக்கமாக இது போன்ற நிகழ்வுகளில் பாகிஸ்தான் 1 வாரம் அல்லது 10 நாட்கள் கழித்து விடுவிப்பது வழக்கம். ஆனால் இது சீனாவே இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தராமல் பின்வாங்கியது. அமெரிக்கா, ரஷ்யா போன்ற பெரிய நாடுகளும் பாகிஸ்தானுக்கு நிர்பந்தத்தை விதித்தன. அந்த சர்வதேச நெருக்கடிக்கு பணிந்து தற்போது இந்த முடிவை இம்ரான்கான் எடுத்திருப்பதாக தெரிகிறது. காயத்ரி, சசி, இப்போ தற்போது பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல செய்தி, அபிநந்தன் விடுவிக்கப்படுவது அப்படிங்கிறது. ஆனால் இதற்கு முன்பாக நடந்த சம்பவங்களையும் இந்த சம்பவங்களையும் நம்ம ஒப்பிட்டு எதையாவது புரிந்து கொள்ள முடியுமா? இதற்கு முன்பு நடந்த சம்பவம் உச்சகட்டமாக போர் நடந்து கொண்டிருந்தது. கார்கில் போர் நடந்து கொண்டிருந்த போது இங்கிருந்து சென்ற ஒரு விமானம் அங்கு விழுந்தது. அந்த விமானத்தை தேடி சென்ற மற்றொரு விமானியும் அங்கு பிடிபட்டார். 2 விமானிகளும் அவர்களும் பிடிபட்டனர். அதில் ஒரு விமானி அஹூஜா என்ற விமானியை சுட்டு பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுட்டுக் கொன்று சில நாட்கள் கழித்து உடலை ஒப்படைத்தனர். ஆனால் நச்சிகேதா என்ற அந்த ஒருவரை மட்டும் 8 நாட்கள் வைத்திருந்து தொலைக்காட்சிகள் எல்லாம் அவரை காட்டி ஒரு வாரம் கழித்து சஞ்சீவ சிங்கத்திலும் ஒப்படைத்தனர். அதுபோல் அபிநந்தனுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த முறை வழக்கத்துக்கு மாறாக ட்விட்டரில் பாகிஸ்தானை சேர்ந்த ஏராளமான மக்களும் அபிநந்தன் பாதுகாப்பாக இருக்கிறார், எங்களுடைய விருந்தினர் போல உள்ளார், அவர் பத்திரமாக பார்த்துக் கொள்வோம் என கூறினர். அது தொடர்பாக வீடியோ வெளியானது. ஆனால் இந்திய விமானப்படை தரப்பில் இது நம்மளை மனரீதியாக எச்சரிப்பது போன்ற ஒரு வீடியோ, இந்த வீடியோவை பரப்பாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தது. சற்று நேரத்துக்கு முன்பு கூட மத்திய அரசு அபிநந்தன் தொடர்பான 11 வீடியோக்களை தடை செய்து உத்தரவிட்டிருந்தது. யூடியூப்ல இருந்து அந்த வீடியோக்களை நீக்கவும் உத்தரவிட்டிருந்தது. இந்த நேரத்தில் பிரதமர் மோடியுடன் இம்ரான்கான் பேசுவார் என்ற தகவல், இந்த மாலை பேசுவார் என்ற தகவல் வெளியாக கொண்டது. அப்போது